அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அர் ரஸாக். அதாவது அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள்ல ஒன்றுதான் அர் ரஸாக். ரஸாக்னா என்ன அப்படின்னா, அனைத்தையும் தருபவன், பயனுள்ளவற்றை தருபவன், தேவையானவற்றை தருபவன், வீரியல், உலகியல், இறையியல் அனைத்து தேவைகளையும் அதிகம் தொடர்ந்து தருபவன், மறைவானவற்றையும் வெளிப்படையாகவும் அனைத்து உயிரினங்களுக்கு வரம் இல்லாமல் தன் வாழ்வாதாரத்தை ரிஸ்கை அதிகம் வழங்கக்கூடிய ஒரே இறைவனை குறிக்கும் சொல்தான் அர் ரஸாக். ஆக அர் ராஸிக் அதனுடைய பொருள் என்னன்னா, தருபவன், உணவளிப்பவன். அல் வஹாப் தேவையானவற்றை, தேவையில்லாதவற்றை அனைத்தையும் தாராளமாக வழங்குபவன் அல் வஹாப். அல் லத்தீப் நுட்பமான மென்மையானவன் அப்படின்னு ஒரு 4 பண்பு பெயருக்கான வித்தியாசத்தை இப்ப நம்ம பார்த்தோம். ஆனா முழு விளக்கத்தோட பார்க்க போறது அர் ரஸாக்குடைய பண்பு பெயரை தான் முழு விளக்கத்தோட இன்று நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அர் ரஸாக் நம்ம என்ன பொருள் பார்த்தோம்னா, அதிகம் தொடர்ந்து வழங்குவனாகவும், தேவையானவற்றை வழங்கணும்னாகவும், பயனுள்ளவற்றை வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு அர் ரஸாக்ல பார்த்தோம். சரி, ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, தனிமையில புள்ள விடப்படுது. காரணம், பெற்றோர்கள் குழந்தையுடன் நேரம் செலவழிக்காமலோ, இல்ல பெற்றோர் குழந்தைகளை விடுவதற்கான காரணம் குழந்தைகள் ஏற்படுறதுக்கான பிரச்சனை நிலவுது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஹாஸ்டல்லையே படிக்கிறான். சிறிய வயதுல இருந்து பெரிய வரைக்குமே ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கக்கூடியவனாக இருக்கான். பெற்றோர்களை விடுத்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்கான். அந்த குழந்தைக்கு ஏற்படும் மன ரீதியான பாதிப்பு பெரிய அளவுல ஏற்படுது. காரணம், பெற்றோர்களுடான பந்தமும் பாசமும் அரவணைப்பும் எதுவுமே கிடைக்காம அந்த குழந்தையை வளர்க்கப்படுறதுதான் காரணம். எங்க வளர்றான்? ஹாஸ்டல்ல. நல்ல உணவு அவனுக்கு வழங்கப்படுமானா? வழங்கப்படாது ஹாஸ்டல்ல. அப்ப பெற்றோர்களோட ஒரு அரவணைப்பு, பெற்றோருடைய பாசமும் பெற்றோர்களுடைய நேசமும் எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை வளர்ந்தால் அதுக்கு மன ரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் குழந்தைகளுக்கு ஏற்படும். அதே போலதான் அல்லாஹ்வை துண்டித்து, அல்லாஹ்வுடைய நேசத்தை புறக்கணித்து, பாசத்தையும் மதிக்காம நம்ம அல்லாஹ்வை துண்டித்து நம்ம வாழக்கூடிய, பாசத்தை மறந்து நம்ம வாழக்கூடியவங்களாக இருந்தோம்னா, படைக்கப்பட்ட நமக்கு கேட்டான், ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் கேட்டான். அல்லாஹ்வுடைய அருளை துண்டித்து நம்ம வாழணும்னா நம்ம கேடுதான் சந்திக்க போறோம். ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் கேட்டுதான். ஒருத்தன் மோசடி செய்யறான், பிறருடைய நிலத்தை அபகரிக்கக்கூடியவனாக இருக்கான், அது தன்னுடைய இடம் என்று வாதிடுகிறான். அதை கொண்டு அவனுக்கு நிறைய ரிஸ்க், அதாவது நிறைய பொருள் அவனுக்கு லாபமா கிடைக்கிறது. மோசடி செய்துதான் அந்த இடத்தை வாங்குகிறான், அதை கொண்டு அவன் பணக்காரனாக ஆகிறான், செல்வந்தராக ஆகிறான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் கொடுத்துட்டான் என்று சொல்ல முடியுமா? இது தவறான புரிதல். அர் ரஸாக் அதாவது ரஸாக்குடைய தவறான புரிதல் தான் இது. 2 பேர் நம்ம பார்த்திருப்போம். 2 பேரு காலேஜ் படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே குரூப் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடைசியில அவங்க 2 பேருமே ஆல் பாஸ், ஆல் கிளியர், எந்த ஒரு அரியருமே இல்லாம 2 பேரும் பாஸ் ஆயிடுறாங்க. ஒரு ஆளு இன்ஃபோசிஸ்ல 30,000 சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருக்கான். ஒன்னொருத்தவன் வேர்டெக்ஸ் கம்பெனிலயோ வேற எந்த கம்பெனிலயோ 9,000 இல்ல 10,000 வாங்கக்கூடியவனாக இருக்கான். இந்த 10,000 வாங்கக்கூடியவன் 30,000 வாங்கக்கூடியவனை பார்த்து பொறாமைப்படுறான். அந்த பொறாமை எப்படிப்பட்டதா ஆகும்னா, அந்த பொறாமை ஒண்ணுமே இல்லாம அவன் ஆயிடணும்காக அந்த பொறாமை அந்த அளவுக்கு இழுத்து செல்லும். தவறான பாதையில அவனை கொண்டு போய் செலுத்தும். பொறாமை ஒருத்தன் மேல படுறோம்னா, அது யார் மேல நம்ம கோபமா போய் விடுதுன்னா, அல்லாஹ்வின் மீது கோபத்தை கொண்டு போகுது. இதன் மேல பொறாமைப்பட்டா அல்லாஹ்வின் மீது கோபம் ஏற்படுறதுதான் உண்மை. இது மிகப்பெரிய ஆபத்தை, மிகப்பெரிய ஈல் செயலை போய் கொண்டு போய் செலுத்தும். பொறாம உணர்வு நம்மளுக்கு இந்த காலத்துல மட்டும் இல்ல, ஆதி காலத்துல இருந்து ஏற்படுற ஒரு பிழையாதான் இருக்கு. ஆதம் நபிக்கும் இப்லீஸ்க்கும் ஏற்பட்டது இப்லீஸ் பொறாமை காரணத்துக்காக தான் ஆதம் நபிய சொர்க்கத்துல இருந்து இறக்கணும். இப்லீஸ் என்ன பொறாமைப்பட்டான்? அவனை மண்ணாக படைத்துக்கா, களிமண்ணால பட்டு நானும் நெருப்பால படைக்கப்பட்ட நான் அவனுக்கு சஜிதா செய்வதா இப்படின்னு பொறாமை குணத்தால அவன் சஜிதாவும் பண்ணாம அவன் இழிந்தவனாக ஆகினான், நரகத்துக்கு சொந்தமாக ஆகினான் இப்லீஸ். ஆக ஆதம் நபியோ சொர்க்கவாசியா இருக்கும்போது அந்த ஆதம் நபிய சொர்க்கத்துல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து இறக்கணும். இப்ப பொறாமை காரணத்தினால எவ்வளவு பெரிய செயலை அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான். பொறாமைப்படுறோம்னா, மத்தவங்க மேல பொறாமைப்படுறோம்னா, அவன் அதிகமான வாழ்வாதாரத்தை கொடுத்தது யாருன்னா அல்லாஹு தாலா. அப்ப அல்லாஹு தாலா மீது நம்ம கோபப்படுறோம் தானே அர்த்தம். இது அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் இந்த மாதிரி செயலை கொண்டு. ரஸாக் என்னும் ஒரு உள்ளுணர்வு, அந்த வார்த்தைக்கான உள்ளுணர்வு நமக்கு ஏற்படும் போது மற்றவன் மீதான பொறாமை நம்மளுக்கு ஏற்படாது. அது நமக்கு தடுக்கும்.
அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய அத்தியாயம் 43வது அத்தியாயம் 32வது வசனத்துல என்ன இவர்கள் உம்முடைய இறைவனின் தூதுத்துவ அருளை பங்கு போடுகிறார்களா? நாம் தான் உலக வாழ்வில் அவர்களுக்கிடையே அவர்களுடைய உணவை பங்கிட்டோம். அவர்களில் சிலர் சிலரை பணியாளர்களாய் வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் சிலரை விட பதவிகளில் மேலாக உயர்த்தியுள்ளோம். உம்முடைய இறைவனின் அருளானது அவர்கள் உலகில் சேகரித்து வைப்பவற்றை விட மிக சிறந்ததாகும். அதாவது அல்லாஹ் என்ன கூறுகிறானா, உங்களுடைய பங்கை யார் நிர்ணயம் செய்கிறது? உங்களுடைய இறைவன் தூதுத்துவ அருளை பங்கு போடுகிறானா அல்லாஹ் கேள்வியா எழுப்புறான். உங்களுக்கு வாழ்க்கையில உலக வாழ்வில் அவர்களுக்கிடையே அவர்களுடைய உணவை நாம் தான் பங்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய சிலரை விட அதிகமாக்குனதுக்கான காரணத்தையும் கூறுகிறான். பணியாளர்களாக வைத்துக் கொள்வதற்காகவும் பதவிகளின் மேலாக வைப்பதற்காகவும் சிலரை விட நாங்க அதிகமாக கொடுத்திருக்கிறதுக்கான காரணத்தை அல்லாஹ் தாலா இங்க விளக்குறான். ஆனா உண்மையிலேயே இறைவனின் அருள் நீங்க உலகத்துல சேகரித்ததை விட மிகவும் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தாலா 43வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல கூறுகிறான். ஆக ஒருத்தவனுக்கு அதிகமாக தர்றதும் ஒருத்தவனுக்கு குறைவாக தர்றதும் எல்லாமே இவ்வுலக வாழ்க்கையில் சோதனைக்காக மட்டும்தான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அத்தியாயத்துல 16:53வது வசனத்துல எந்த நிக்மத் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்தே உள்ளதாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்தே உங்களுக்கு வந்தது. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாலிஹான ஹதீஸ், ஷஹீதான ஹதீஸ். அது என்னன்னா, நம்ம பூமி படைப்பதற்கு முன்னதாகவே 50,000 வருடத்துக்கு முன்னதாகவே நம்மளுடைய வாழ்வாதாரம் லிஸ்ட் எழுதப்பட்டது. நம்மளுடைய விதி எழுதப்பட்டது. உங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு இன்னைக்கு நீங்க அயராத உழைக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு 500 ரூபாய் தான் உங்களுக்கு வருமானம் தான், 500 ரூபாய் தான் உங்களுடைய ரிஸ்க். அதே உழைப்பு நாளைக்குமே நீங்க உழைக்கிறீங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் நாளைக்கு 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் தான் உங்களுடைய ரிஸ்க். ஒரு நாளைக்கு உழைக்கிறீங்க, தூங்காம கொள்ளாம நீங்க உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு உங்களுக்கு வருமானமே இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த ரிஸ்க். உங்களுடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் முன்னதாகவே எழுதப்பட்டுருச்சு. அதுல எந்த ஒரு இதுவும் நம்ம மாற்றிட முடியாது. ஆக எந்த நிக்மத் உங்களுக்கு வந்தாலுமே சரி, அது அல்லாஹ்வோட புறத்துல இருந்தா வந்தது. ரஸாக்குன்னுடைய ஒரு விஷயம் நம்ம நினைச்சுன்னா நம்மளுடைய வீரம், நம்மளுடைய செயல் எல்லாமே மாற்றங்கள் கொண்டு வரும். வீரம், கம்பீரம் எல்லாமே அதிகரிக்கும். ஒரு மனிதன் முழுமையாக வேலை செய்கிறான், எல்லா முயற்சிகளும் செய்யறான். ஆனால் அல்லாஹ்வுடைய முழுமை அதுல பெறல, அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த வேலையில இல்லைன்னா அந்த வேலை ஒன்றுமே இல்லாம மாறிடும். ஒரு மனிதன் வேலை செய்யணும். எதற்காக வேலை செய்யணும்னா அந்த வாழ்வாதாரம் இன்று நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அல்லாஹ் தானே முடிவு பண்ணிட்டான். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முன்னாடியே முடிவு பண்ணிட்டான். நம்ம ஏன் வேலை செய்யணும்? இன்னைக்கு நான் வீட்டிலேயே இருந்துடலாமே இப்படின்னு யோசிக்கிறவங்க, இப்ப வீட்டிலேயே இருந்துட்டா உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருவானா? கிடையாது. நாம் முயற்சி செய்யறது, முதலில் நம்மளால என்ன முயற்சி மனிதன் செய்ய வேண்டியது எல்லா முயற்சியும் நம்ம செய்திருந்தோம். பின்னர் அல்லாவை சார்ந்திருக்கணும். அல்லாஹ் விஷயத்தை முழுமை செய்வான். உதாரணத்துக்கு ஒரு விதைய நம்ம மண்ணுல தோண்டி அந்த விதைய நம்ம வைக்கிறோம். வைத்தவுடன் அந்த மண்ணை மூடுகிறோம், தண்ணியே ஊற்றுகிறோம். அதுதான் நாம் செய்யற செயல், வேலை. அத முளைக்கிறது, முளைக்காம ஆக்குறது, அந்த முளைச்சு அது காய் காத்து பூ பூத்து பழங்கள் கொண்டு வர்றது, இது எல்லா அத்தனையுமே செய்யற செயல்கள் யாரதுன்னா ரஸாக்குடைய வேலை, அல்லாஹ்வுடைய வேலை, ரஸாக்குடைய வேலை. அவன் தான் செய்கிறான். அவன் முளைக்கிறானா இல்ல நாம் முளைக்க வைக்கிறோமா? அல் குர்ஆன்ல அத்தியாயம் பூமியே உழுது நீங்கள் பயிரிடுகின்றதை கவனித்தீர்களா? அதனை நீங்கள் முளைக்க செய்தீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமான்னு அல்லாஹ் கேட்கிறான். பூமியில நம்ம விதையை வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதை முளைக்க செய்யறது ரஸாக்குடைய வேலை. நம்ம எதுவுமே செய்யல. ஆனா நாம் முயற்சி, மனிதன் செய்ய வேண்டிய முயற்சி அனைத்தையும் சேர்ந்து ரப்புல் ஆலமீன் அதாவது ரஸாக்குடைய சார்ந்து இருந்துட்டோம்னா அவன் அல்லாஹு தாலா என்ன பண்றான்? அதை முழுமை செய்கிறான்.
என்பது அர் ரஸாக்குடைய விளக்கமாக இருக்கிறது. அடுத்து ஷஹீதான ஹதீஸ் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பறவைகள் காலையில் செல்கிறது, வெறும் வயிற்றோட தான் செல்கிறது. ஆனால் மாலையில் வரும் பொழுது வயிறு நிரம்ப மாலையில் வருகிறது, திரும்ப வயிறு நிரம்ப வருகிறது, கூட்டுநூல் அடைகிறது. அல்லாதான் ரிஸ்க் தருவான், அல்லாதான் வாழ்வாதாரத்தை எழுதியவன், அவன் ரிஸ்க் தரக்கூடியவன் என்றான். அது ஏன் கூட விட்டு வெளியே போக போகுது? ஆனால் போகுதே, காரணம் என்ன? முயற்சி அனைத்தும் செய்கிறது, பறவைகள் அனைத்து முயற்சிகளும் செய்கிறது, அல்லாவை சார்ந்திருக்கிறது. அல்லாஹ் எனக்கு ரப்புல் ஆலமீன் எனக்கு தரக்கூடியவன், அர் ரஸாக் எனக்கு தரக்கூடியவன் என்று அல்லாவை முழுமையாக நம்பி முழுமையாக சார்ந்திருக்க தாம் முயற்சிகள் அனைத்தும் எடுக்கிறது. அதை அல்லாஹ் முழுமையாக செயல்படுத்துறான், அதை முழுமையாக முடிவெடுக்கிறான், நிறைவுபடுத்துறான் என்பதே சரியானது. ஆக ரிஸ்கை வாழ்வாதாரத்தை அனைத்தும் முடிவு செய்கிறவன் அவன். அது அனைத்தையும் நமக்கு அதிகமாக தேவையான பயனுள்ளதாக அனைத்தையும் தருபவனே அவனே. அர் ரஸாக்குடைய விளக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அல்லாஹ்வுடைய பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.